நீட் தேர்வு முறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மறுபடியும் தமிழகத்தில் போராட்டம் வெடித்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலும் பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் இந்த போராட்டத்தை இன்று உத்வேகத்துடன் மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல, மெரினா போராட்டம் போல இந்த போராட்டம் மாறத் தொடங்கி இருக்கிறதா? இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக ஏற்கனவே செய்த வேலைகளை இன்னும் தாவேக அரசு செய்ய போகிறதா? இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தாவேக என்ன நடவடிக்கைகளை இதன் மீது எடுக்க போகிறது? பார்ப்போம் காணொலியில். டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த போராட்டம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆனா அவர்களுடைய கோரிக்கை இந்த நீட் முறைகேடுகளை தவிர்த்து இந்த நீட்டை ஒழுங்குமுறையாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த நீட்டில் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு இழப்பீடுகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற பிரதான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதுனால இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. நாடு முழுவதும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பின்பற்றி எல்லா மாநிலங்களிலும் நடந்த போராட்டங்களும் முடிவுக்கு வந்தது. ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை முன்னெடுத்த உடனேயே தமிழகத்திலும் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தினுடைய குரல் நமக்கு தெரியும். இந்த நீட்டே தேவையில்லை, இது தேவையில்லாத ஆணி, இது தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய குரலாக இருந்தது. இதற்கு முன்னாலேயும் நம்ம இதைத்தான் முன்வைத்து கொண்டிருந்தோம். இந்த நீட்டு வரும்போதே, இதுக்கான அடித்தளம் இடும் போதே இந்த கல்வி முறையை தடுக்க வேண்டும், இது தேவையில்லை அப்படிங்கிற ஒற்றை குரலாக நின்றது தமிழகம். அப்போ அதே குரல் தான் இப்போது தமிழகத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல முன்னெடுக்கும் போது மாணவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். அது எப்படின்னு சொன்னா, எப்படி டெல்லியில பேர் பேட்ஜ் இல்லாம மாணவர்களை அடிச்சாங்களோ துணை ராணுவப்படையும் அங்க இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறையும், அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை தமிழகத்துல தாவேக அரசு மேற்கொண்டது. எப்படி பாஜக அங்க ஒரு செயல்பாடை செய்கிறாங்களோ அதே வடிவத்தில் தான் இங்க தாவேக அரசாங்கம் ஒரு செயல்பாடை செஞ்சது. அப்போ இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? மாணவர்களை எந்த அளவுக்கு வேணுமானாலும் தாக்கலாம், எந்த எல்லைக்கும் வேணுமானாலும் போகலாம், இந்த போராட்டம் நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய குரலாக இருந்தது. ஆனா திரு ஜோசப் விஜய் அவர்கள் இங்க முதல்வராக பதவியேற்கிறதுக்கு முன்னால என்ன நாடகம் எல்லாம் நடத்தினாரு? அனிதா வீட்டுக்கு போய் அனிதாவினுடைய சகோதரர்களையும் அங்க இருக்கக்கூடிய உறவினர்களையும் பார்த்து ஆறுதல் தெரிவித்தாரு. அனிதாவினுடைய சகோதரனாக நான் இதற்கு துணையாக நிற்பேன், நீட்டு தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய முடிவும், நாங்க இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்தார். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை, அவர்களுடைய கைகளை கால்களை முறிக்கக்கூடிய வேலையை திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் காவல்படை செய்து கொண்டு இருந்தது. நேற்று இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகி விட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் விரைந்து ஓடி இந்த பால நிலத்துக்கு சேர்ந்தார். சிபிஐயினுடைய அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தில் மேடையில் ஏறுறாரு. ஏன் இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டுமா? அப்போ இதுவரைக்கும் போராட்டம் நடந்த போது இந்த போராட்டத்தை ஆதரித்து எந்த விதமான விஷயங்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை, அமைச்சர்கள் பேசல. ராஜ்மோகன் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது ஏன் போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்குறீங்க, கைது பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சாலையில இறங்கி போராடக்கூடாது, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மெரினாவை பூட்டி, சங்கிலி வச்சு பூட்டி வச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக காவல்துறையினரை போட்டிருக்கீங்க. அப்போ மாணவர்கள் எங்கே போராட வேண்டும்? மாணவர்கள் ரோட்ல இறங்குனா அவர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக குரல் எழுப்புறா, அந்த குரலை நசுக்கக்கூடிய வேலையை பாஜகவை விட மேலாக இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் செஞ்சது. இப்போ இவர் திடுதிப்புன்னு
இங்கே பாலன் இல்லத்துக்கு ஓடி வந்து போராடக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம். வெளியில தான் திமுக, அதிமுக, தாவைக்கா இல்லை. ஆனால் இங்கே மாணவர் பிரச்சனையில் நாங்கள் வந்து கட்சி பேதமற்று எல்லாருமே இணைந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து தெரிவித்தார். ஆனால் இந்த சூழ்ச்சி, இந்த தந்திரம் மாணவர்கள் அறியாதவர்கள் அல்ல, இங்கே போராடக்கூடிய மக்கள் அறியாதவர்கள் அல்ல. அதற்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து இந்த போராட்டத்துக்கு வராங்க. வரும்போதே இவர்களுக்கு தெரியும் இது நீட்டுக்கு எதிரான போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பின்னணியில் இது நடக்கிறது. அந்த பார்ட்டியில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்க இதற்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க, இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அங்கே வந்து நின்றுட்டு நான் ஒரு விஜய் ஃபேனு, இங்கே எத்தனை பேருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் உள்ளவங்க, ஆர்கானிக்காக எத்தனை பேர் மாணவர்கள் அப்படிங்கிற கணக்கு லிஸ்ட்டை எல்லாம் வந்து எடுத்தாங்க. அப்போது இங்கே இந்த போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய வேலையை, இந்த போராட்டத்தில் வந்து ஒரு கலகத்தை செய்யக்கூடிய, கலவரத்தை செய்யக்கூடிய வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களை வந்து பின்னணியிலிருந்து யாரோ இயக்கி, யாரோன்னு இல்லை யாரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படி வந்து இங்கே வந்து அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நேற்று நான் வந்து ஜனநாயகன் திரைப்படம் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல போதே அங்கே கூட்டத்திலேருந்து எதிர்ப்புகள் கிளம்புச்சு. என்னென்னா இந்த ஜோசப் விஜய் அவர்கள் இங்கே மக்கள் போராடும் போது அவருடைய படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அமைச்சர்களை விட்டு செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமைச்சர்கள் தியேட்டரில் இருந்து கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு கேட்டால் 1008 பிரச்சனை இங்கே இருக்குது. அந்த பிரச்சனைகளை பார்ப்போம். நீட்டை வந்து பிரதமர் மோடி பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்கிறாரு. அதுபோல் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாலையில் இறங்கி போராடிய போது அவரை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போகும்போது அதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்புகிறார். ஆனால் முந்தின தினம் வந்து மாணவர்கள் தாக்கப்பட்ட போது அதற்கு வந்து டிவிகேனுடைய ஐடி விங்கிலேருந்து ஒரு இது வருது, ஒரு செய்தி வருது, மாணவர்களும் காவல்துறையினரும் இந்த மோதலை தவிர்த்திருக்கலாம். என்ன அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக மாணவர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க. அப்போ பாஜகவினுடைய பேரை சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு அரசு இங்கே வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த லட்சணத்தில் தான் நேற்றைக்கு இந்த போராட்டத்தை தங்களுடைய போராட்டமாக, தங்களுடைய வெற்றியாக நாளைக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு கணக்காட்டு இவர் வந்து ராஜ்மோகன் வந்து பேசிட்டு இருந்தார். ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே மெரினா மெரினா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. போராடுவதற்காக மெரினாவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா தமிழக மாணவர்களுடைய கோரிக்கை வந்து நீட்டு முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும், அதில் வந்து ஒழுங்காக நீட்டு நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை, நீட்டே ஒரு வந்து மோசடி, அந்த நீட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ராஜ்மோகன் அவர் என்ன பேசுகிறாரு, ஜனநாயக முறையில் போராடுகிற மாணவர்களை வந்து போலீஸ்காரர்கள் அச்சுறுத்தக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். உங்கள் மூலமாக நீங்கள் ஏன் தெரிவிக்கணும், நீங்கள் உத்தரவு போடுங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு போடட்டும், மாணவர்களை எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, ஜனநாயக முறையில் அவர் போராடட்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லட்டும். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். இது எல்லாமே இந்த விஷயங்களை, இந்த பிரச்சனைகளை வந்து பொதுமைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கிஞ்சித்தும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் கூட இவர்களுடைய எழவில்லைன்னா இவர்கள் யாருக்கான நபர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. சரி, இந்த போராட்டம் வந்து முடியல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் மாளிகை வந்து நம்ம முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் போய் மார்க்சிய பெரியாரிய மாணவர்கள் எல்லாம் போய் வந்து போராடினாங்க. குண்டு கட்டாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை வந்து அவர்களை வந்து கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் மீண்டும் வெடித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எழும்பூரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் மதிமுகவினுடைய தாயகம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு உள்ளால
போராட்டங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகத்தில் 2-3 நாட்களாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அப்போ இந்த நீட்டுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற குரலில் தான், அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், மாணவர் சங்கங்கள் எல்லாம் இதில் துணிச்சலாக நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தை எப்படியாவது நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், இதோட இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை தாவேக்கா அரசாங்கம் செஞ்சது. அதில் ஒரு விஷயம்தான் நேற்றைக்கு ராஜ்மோகன் அவர்கள் வந்ததும் அதை முடித்து வைப்பது மட்டுமல்ல அவருடைய வேலை, இந்த போராட்டத்தை தங்களுடைய வெற்றியாக மாற்றுவதற்கான வேலையை தான் அவர் செஞ்சார். ஆனால் மக்கள், மாணவர்கள் மிகப்பெரிய அடியை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் வெளியே போன பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நீங்கள் பாஜகன்னு ஒரு குரல் சொல்லுங்கள், பாஜகவை எதிர்த்து பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்லி விரட்டிட்டு போகிறாங்க. அவர் போதும் போதும்னு சொல்லி ஓடின விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குரலுக்கு எதிராக, மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி அவர்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வென்று வாரது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், நீட்டு பற்றி பேசணும், எஸ்ஐஆருக்கு எதிராக பேரளவில் ஒரு போராட்டத்தை நடத்தணும். ஆனால் இங்கே பதவியில் வந்த பிறகு யார் தன்னுடைய மேலே குருவாக இருக்கிறார்களோ அவர்களை பகைத்து கொள்ளாத அளவில் இவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கிறது. முதலாளி சினம் கொள்ளக்கூடாது, முதலாளியை பகைக்காமல் இங்கே ஆட்சியை எப்படி நடத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா இங்கே இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசமும், இங்கே அவர்கள் செய்யக்கூடிய ஊழலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னைக்கு வெளிப்படையாகவே தெரியுது. அதிமுகவிலேருந்து எப்படி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பை மேலேருந்து பாஜக வைக்கக்கூடும். அப்போ இதுலேருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு வழிதான் உண்டு, பாஜகவை எதிர்க்கக்கூடாது. நம்ம பாஜகவை எதிர்த்து நம்ம எந்த அரசியலும் செய்யக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட விஷயங்களை பேசினால், நீட்டு பற்றி கேட்டால் அது நம்மளால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பிக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வேலையை தான் இவர்கள் தொடர்வார்கள். இங்கே எழக்கூடிய இந்த போராட்டத்தை, குரலை எப்படி தாவேக்கா அனுமதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு இந்த போராட்டம் வீரியப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். இந்த பிரச்சனைகள் எப்படியாக போகிறது அப்படிங்கிறத பற்றி. அதுவரை நன்றி, வணக்கம்.